பண்ணிக்க. விவசாயிகளுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன். அக்ரி இன்ஜினியரிங், மதுரை மாவட்டம், மேலூர். விவசாய கருவிகள் செய்கிறோம். அதில் வந்து மரக்கிளை வெட்டும் கருவி. இது வந்து 3 பைப்பு இருக்குது. பைப்புக்குள்ளே பைப்பு இருக்குது. சுருக்குனா 7 அடி வரும், நீட்னா 20 அடி வரும். இந்த ரம்பத்தோடு சேர்த்து மரக்கிளையை கவாச் செய்யலாம். இது வந்து 4 கிலோ வெயிட் இருக்குது. இங்கே பாருங்கள், 4 கிலோ எடை, வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து மெக்கானிக்கல் லாக்கு, பட்டர்ஃப்ளை நட்டு. பாருங்கள், இப்படி திருக்குனா லூஸ் ஆகிடும். இது மொத்தம் பைப்புக்குள்ளே பைப்பு 3 பைப்பு இருக்குது. எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இது வந்துடுச்சு. இது வந்த உடனே இதை டைட் பண்ணிக்கணும். ஸ்பேனர்லாம் தேவையில்லை, போய் டைட் பண்ணிக்கலாம். அடுத்து இதை லூஸ் பண்ணணும். பட்டர்ஃப்ளை போல்டு இதை லூஸ் பண்ணோன்னா அடுத்த ஸ்டெப்பு வரும். அடுத்த ஸ்டெப்பு இதையும் லாக் பண்ணிக்கணும். எவ்வளோ உயரம் தேவையோ அவ்வளோ உயரம் வச்சு லாக் பண்ணிக்கலாம். இதை தூக்கி காட்டுறோம் பாருங்கள். இது மொத்தம் 4 கிலோ எடை. சரிதா? 4 கிலோ எடை. பட்டர்ஃப்ளை நெட்டு. சுருக்குனா 7 அடி இருக்கும். அலுமினியம் பைப் வாங்கினாக்கா அது வந்து 4 பைப்பு இருக்கும். சுருக்குனா 4 அடி இருக்கும். சாரி, 5 அடி இருக்கும். சுருக்குனா 5 அடி. சைனா பீஸு அலுமினியம் பைப்பு. இது வந்து நாங்கள் தயார் பண்ணுறது, இந்தியா தயாரிப்பு. நாங்கள் தயார் பண்ணுறது பட்டர்ஃப்ளை நெட்டு. சுருக்குனா 7 அடி இருக்கும். வெயிட் வந்து இது வந்து 4 கிலோ இருக்கும், அது வந்து 2 கிலோ இருக்கும். நமக்கு தேவையான உயரத்தை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை பொறுத்தளவில் இப்போ நிற்க வச்சுட்டு இப்படி இறக்குனாலும் ஒன்றும் ஆகாது. லூஸ் பண்ணிட்டேன் அது இறக்குற பாருங்க. இப்படி டம்முன்னு வந்து இறங்கினாலும் அது ஒன்றும் ஆகாது. இது பாருங்க, டம்முன்னு சவுண்டு கேட்குதா? இது பாருங்க, டம்முன்னு ஒன்று விழுதா? இந்த மாதிரி விழுந்தாலும் இரும்பு லாக்கு ஒன்றும் செய்யாது. ஆனால் இதே போல் வந்து நீங்கள் வந்து அலுமினியம் பைப்பில் வந்து அந்த சைனா பீஸ் நம்ம பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா லாக் கட் ஆகிடும். அதனால் லாக் வந்து ரிப்பேர் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த இரும்பு பைப் வாங்குறது தான் நல்லது. அதை விளக்கம் வந்து உங்களுக்கு சொல்கிறோம். வேறு அடுத்து யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். அடுத்து கீழே இறங்கிச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், இதை வந்து இப்போ இப்படி நிற்குதுன்னா இதையும் நீங்கள் டம்முன்னு உள்ள ஒன்றும் செய்யாது. இங்கே பாருங்கள், அது காட்டுப்பா. இங்கே பாருங்கள், இப்படி விட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஆனால் இதே போல் வந்து அலுமினியம் பைப்பில் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து அலுமினியம் பைப்பில் பண்ணிங்கன்னா வந்து லாக்கு கட் ஆகிடும். இன்னும் லாக் வந்து ஸ்பேர் வரல. லாக்கே ஸ்பேர் வந்தாலும் நாங்கள் லாக்கே அமுச்சு விட்டாலும் அது கொஞ்சம் டெக்னாலஜி தெரிஞ்சால் தான் மாட்ட முடியும். சரிங்களா? இதை வெட்டி காட்டுறோம் பாருங்கள். இதோட விலை வந்து 2800 ரூபா. $2800. இப்போ ஒன்று மட்டும் யூஸ் பண்ணுறோம், ஒன்று மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இன்னொன்று அப்படியே இருக்கட்டும். சரி, இன்னொரு லாக்கை இருக்குது. இந்த பாருங்க, இழுத்தா வரும். ஆனால் 2.5 பைப் ஒன்றா இழுத்தோன்னா காட்டுறேன். 2.5 வேணால் இழுத்துக்கிறேன். அது அரை பைப்பு இழுத்துருக்கேன், இன்னும் இருக்குது மிச்சம். மொத்தம் 20 அடி உயரம் ரொம்ப தகுடத்தோடு சேர்த்து 4 கிலோ எடை. வெட்டி காட்டுறோம் பாருங்கள். லாக்கு ரிப்பேர் ஆகக்கூடாது, வெயிட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா இது ஓகே. இல்லை லாக்கு நாங்கள் பத்திரமா பார்த்துக்குறோம், லாக்கு ரிப்பேர் ஆகாத வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொன்னாக்கா அதுதான் பெஸ்ட்டு. அது வந்து 2 கிலோ தான் எடை. ஆனால் விலை எல்லாம் ஒன்று தான். காட்டுப்பா, அறுக்குவா. இது வந்து காஞ்ச கிளை. அந்த காஞ்ச கிளையை அறுக்குறோம், மட்டமாக அறுக்குறோம்.
தண்ணி அறுக்க வசதி இல்லை வேறு ஒன்றும். இப்போ பச்சை கிளையை அறுத்து காட்டுறோம் பாருங்க. பச்சை கிளை எதையும் அறுப்போம். பச்சை கிளையை அறுத்து காட்டுறோம். ரொம்ப ஆடு ஆடு இந்த இரும்பு பைப்பை பொறுத்த லெவலில் ஆளே இதை மாட்டி இப்படி தொங்குனா கூட ஒன்றாகாது. பாருங்க தொங்கி கூட காட்டுறோம் பாருங்க. காட்டுப்பா. இரும்பு பைப்பை பொறுத்த லெவலில் எவ்வளோ வலுவானது உறுதியானது நாங்கள் நிரூபிக்கிறோம், காட்டுறோம் பாருங்க. காலை காட்டுப்பா. கால் மேலே வந்துதா? எனக்கு எனர்ஜி பத்தில் பாருங்க. ஒரு ஆள் தொங்குனா கூட தொங்குது பாருங்க. சரியா? அந்த அளவுக்கு இது வந்து உறுதியானது. அதனால் இதை நீங்கள் நம்பி வாங்கலாம். ஆனால் எங்கள் தயாரிப்பு சைனா தயாரிப்பு இல்லை. ரைட்டு 2300 இதோட விலை. இப்போ நின்ன வாக்கிலே இப்படி லூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஆனால் அலுமினிய பைப்பு பண்ணக்கூடாது. எல்லாமே ஸ்பானர் தேவையில்ல, சும்மா பட்டத்தை நட்டு தான். இப்போ இதை லூஸ் பண்ணால் நின்ன வகையில் லூஸ் பண்ணால் டம்முன்னு 1 கிலோ வரும். ஆனால் இந்த மாதிரி அலுமினிய பைப்பு பண்ணக்கூடாது. அந்த விவரத்தையும் சொல்கிறோம். இந்த வந்து டம்முன்னு விழுந்ததில்ல, இந்த மாதிரி அலுமினிய பைப் வந்து விடக்கூடாது. விட்டால் லாக்கு வந்து ரிப்பேர் ஆகிடும். தூக்கினா 7 அடி இருக்கும். இதை கழட்டிட்டாக்கா 7 அடி இருக்கும். இது வரைக்கும் தான் இருக்கும் பாருங்க. ஒரு ஆள் நின்று கை தூக்கினா எவ்வளோ உயரமோ சராசரியாக ஒரு 5 அடி 5.5 அடி ஆளுக்கு உயரு. ஆளுக்கு தம்மானது நின்றுக்கிட்டு இப்படி தூக்குனா என்ன உயரம், கை தூக்குனா என்ன உயரமோ அந்த உயரம் தான். இதுக்குள்ளே ரவுண்டு பைப் ஒன்று பற்ற வச்சுருக்குறோம். அந்த ரவுண்டு பைப்புக்குள்ளே இந்த ரம்பத்தை போட்டு போல்நட்டு போட்டிருக்கோம். ஒரு ஆளே தொங்கி காமிச்சிட்டேன். சரிங்களா? ரைட்டு. இந்த லாக்கு வந்து லைஃப் லாங் நல்லாயிருக்கும், ஒன்றுமே ஆகாது. 4 கிலோ எடை. ரைட்டு. இதோட விலை வந்து ரம்பத்தோடு சேர்த்து 2800 ரூபா. தேவைப்படுற விவசாயிங்க கூப்பிடலாம். நன்றி, வணக்கம்.